அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன். அந்த அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். எம்எல்ஏ பதவியை தற்போது மனோஜ் பாண்டியன் ராஜினாமா செய்தார். இன்று காலை திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்று மாலை நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கூறிய நிலையில் தற்போது தலைமைச் செயலகம் வந்து சபாநாயகர் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். ஆலங்குளத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் ஓபிஎஸ்னுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தார். குறிப்பாக ஓபிஎஸோடு சேர்த்து 4 பேர் அவருடைய ஆதரவாளராக இருந்த நிலையில் தற்போது மனோஜ் பாண்டியன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இன்று காலை திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் தற்போது ராஜினாமா செய்தார். அந்த ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தற்போது அவர் ராஜினாமா பதிவு செய்தவர்களுடன் அந்த தொகுதியை காலியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து சபாநாயகரிடம் தொடர்ச்சியாக சபாநாயகர் அவர்கள் நேரடியாக சபாநாயகர் செயலாளர்கள் மூலியமாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்படும். எனவே அந்த இடம் காலியாக உள்ளதாக ஆலங்குளம் தொகுதி அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மனோஜ் பாண்டியன். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.